ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை ரொம்ப சலிப்பு தட்டாமல் எத்தனை ப்ளவுஸ் இருந்தாலும் ஈஸியாக தைக்கிற மாதிரி பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே வச்சுருக்கேன். ஸ்லீவ் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தில் அந்த 1/2 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்கு கேப் விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டே விரலால் மடித்து தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த ராங் சைடு உள்ளே போயிடணும். ரைட் சைடை லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு உங்களுக்கு இந்த கரபாகத்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும்னா இதை மாதிரி வச்சு தைங்க. இல்லை கரபாகத்தின் கீழே கொஞ்சம் லைட்டாக பைப்பிங் அளவுக்கு உங்களுக்கு கேப் வேணும்னா அந்த லைனிங் கிளாத்தை கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி வச்சு கூட நீங்கள் கரபாகத்தில் கேப் விட்டு தைச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த வசம் வந்து உள் வளைவு குடஞ்சி கட் பண்ண பக்கம் வந்து நான் முடிச்சிருக்கேன். அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போது அதே பக்கம் ஃப்ரண்ட்டில் வரணும். அதை மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஸ்லீவோட அந்த லெஃப்ட் ரைட் வந்து மாறாது. இப்போ இதை மாதிரி தைச்சிட்டு அப்படியே வெளிப்பக்கம் மெயின் கிளாத்தில் நல்லா எட்ஜில் எந்த அளவுக்கு ஓரத்தில் ஃபினிஷிங் பண்ணி தையல் போட முடியுமோ அதை மாதிரி போடுங்க. இது வந்து நம்ம லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் லைனிங்கில் தையல் போட்டுட்டு படிமான தையல் போடுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் 2 தையலில் நமக்கு ஸ்லீவ் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் ஆகிடும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே சீக்கிரம் தைச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து ஈஸியாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தைச்சோம்னா நமக்கு ரொம்ப வேலை சீக்கிரம் முடியும். வேலை சீக்கிரம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சலிப்பு இல்லாமல் தைக்கலாம். அதே சமயம் ரொம்ப நீட்டாகவும் அந்த தையல் வந்து ஏனோ தானோன்னு இல்லாமல் தைக்கிறது நம்ம ரொம்ப முக்கியம். அது இப்போ மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிளாக இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம். வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடியும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 2 ஸ்லீவும் நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து பெல்ட்டு கிளாத்து தைக்கணும். இப்போ மெயின் கிளாத்தில் ஒரு 10 இன்ச்சு நீளத்துக்கு நான் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லைனிங் கிளாத் வந்து நல்லா தாராளமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிட்டில் லாஸ்ட்டாக ஒதுங்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாத் அப்படிங்கிறனால ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே இருந்தது. அதனால் கிளாத் வந்து நமக்கு நிறையா இருக்குது. லைனிங் கிளாத்துக்கு அதாவது பெல்ட்டுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கிளாத்தை வந்து இதை மாதிரி 2ஆக மடிச்சிக்கிறேன். இப்போ அந்த கிளாத்தை மெயின் கிளாத்து மேலே வைக்கிறேன். கீழே ஒரு 1.5 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அதை 2ஆக இதை மாதிரி ஃபோல்டிங் பண்ணி லைனிங் கிளாத் மேலே வச்சு தையல் போட்டுக்கிறோம். இதை மாதிரி தைக்கும்போது பெல்ட்டோட வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். நமக்கு ஒரே தையலில் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். தைக்கிறதும் ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பெல்ட்டோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி லைனிங் கிளாத்தை 2ஆக அது மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கிங்க. இப்போ அதுக்கு மேலே மெயின் கிளாத்தை இதை மாதிரி மடித்து கீழே வந்து ஒரு இந்த இந்த தையல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கும். இந்த பட்டி கிளாத்து 1.5 இன்ச்சு கேப் விட்டு 2ஆக ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிப்பக்கம் கரெக்டான அளவில் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வெளிப்பக்கமும் இருக்கிற மாதிரி லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேக் பீஸை நான் வந்து ஃபினிஷிங் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பெல்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத மார்க் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். தைச்சிட்டு வந்து நம்ம பெல்ட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு கட் பண்ண போகிறோம். இப்போ 2 இன்ச்சு இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் விட்டுருக்கேன். இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நெக்கை வந்து ஃபஸ்ட்டு அடித்து திருப்பிக்கலாம். ரவுண்ட் நெக் வந்து தாராளமாக நீங்கள் லைனிங் ப்ளவுஸுக்கு அடித்து திருப்பிக்கலாம். எந்த பிரச்சனையுமே வராது. ஒருவேளை சப்போஸ் நீங்கள் பா நெக் வந்து கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அடித்து திருப்பாதீங்க மேக்ஸிமம். ஏன்னா அந்த கார்னர் வந்து கையை இழுத்து நம்ம ஜாக்கெட் போடும்போது அந்த கார்னர் வந்து கிழிஞ்சிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரவுண்ட் நெக் அப்படின்னா தாராளமாக அடித்து திருப்புங்க. இப்போ வந்து ரொம்ப கரெக்டான அளவில் இல்லை. மெயின் கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நான் வந்து விட்டுட்டு லைனிங் கிளாத்துக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அங்கங்கே சிசர் கட் கொடுத்துட்டு லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த தையல் போடும்போது லைனிங் கிளாத்தில் எட்ஜில் போடுங்க. ஏற்கனவே அந்த எல்லா பிசுருமே லைனிங் கிளாத் பக்கமாகவே திரும்பி இருக்கணும். அப்போ தான் நமக்கு திருப்பும் போது ஷேப் வந்து கரெக்டாக வரணும். இப்போ நீட்டாக இருக்கா? இதை மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து எட்ஜில் நான் தையல் போடுறேன். இந்த தையலை உங்கள் விருப்பம்தான். டபுள் தையல் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் அளவு கேப் விட்டு தையல் போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜி தையலும் போடலாம். இல்லை ஒரே மாதிரி எட்ஜில் ஒரு தையல் மட்டும் இருக்கிற மாதிரியும் போட்டு ஃபினிஷிங் பண்ணிடலாம். இது வந்து உங்கள் விருப்பம். அதே மாதிரி கிளாத்தோட அந்த அந்த கிளாத்தோட சைனிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அந்த ஒர்க் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஓட்டு தையலில் வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி அடித்து திருப்பி தைக்கும்போது நமக்கு வந்து இப்போ 1 மணி நேரம் நெக்கு பீஸ்லாம் கொடுத்து 1 மணி நேரம் தைக்கிற ப்ளவுஸ் வந்து 3/4 மணி நேரத்தில் தாராளமாக தைச்சிடலாம். இது மாதிரி இது வந்து நல்லா பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான், 40 சைஸ் ப்ளவுஸு. இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே தைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது ஒரு அர்ஜென்ட் நேரம் ரொம்ப சீக்கிரமாக ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி கொடுங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா 2 இன்ச்சு தாராளமாக கீழே மடிச்சு அடிக்க கொடுத்துருக்கேன்ல, அதில் வந்து நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே நான் வந்து கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடிக்கிறேன். ஏன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கூட கட் பண்ணலை, அப்படியே வச்சுட்டு தையல் மட்டும் நேராக இருக்கிற மாதிரி. இந்த கிளாத்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுல தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நேராக வர்றது இருக்குது. இப்போ கிளாத் வந்து உங்களுக்கு கோணல் மாணலாக இருந்தால் கூட நீங்கள் போகிற தையல் வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து சுத்தமாக நான் கட் பண்ணி எடுத்துறேன், 1 ஃபுட் அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான அளவை மடித்து தைச்சிக்கிறோம். ஸோ கட் பண்ணும்போது நல்லா 2 இன்ச்சு தாராளமாக விட்டுட்டு தைக்கும்போது இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி தைங்க. அதே மாதிரி கிளாத்தை எந்த பக்கம் இழுக்கணும், எந்த பக்கம் லூஸ் விட்டு தைக்கணுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு தைங்க. அப்போ தான் வந்து வெளிப்பக்கம் நமக்கு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இப்போ தைச்சிட்டு அப்படியே வந்து 2ஆக மடிச்சுக்கிட்டு உடம்பு சுற்றளவு 2 நேராக இருக்கான்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சில் நான் அது மாதிரி கிராஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து பெல்ட் கிளாத் வந்து அளந்து காட்டுறேன். பேக் பீஸை 2ஆக மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை நான் வைக்கிற மாதிரி வச்சிங்க. ஷோல்டரும் ஆம்ஹோல் கிட்டையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சிங்க. இப்போ ஒரு தையல் வர வேண்டிய இடத்துலேருந்து அளந்துங்க. பேக் சைடு வந்து 3.5 இன்ச்சு வருது, நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணணும். இப்போ தான் தைச்சதுக்கப்புறம் நமக்கு அளவு வந்து கரெக்டாக வரும். ஒரு ஃபுட் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், குறைஞ்சிடாமல் பார்த்துங்க. ஏன்னா பேக் பீஸை நீங்கள் குடஞ்சி கட் பண்ணினீங்கன்னா ஆம்ஹோல் சுற்றளவு அதிகமாகிடும். ஃப்ரண்ட் பீஸில் ஒரு ஃபுட் அளவுக்கு கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஷேப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி மொத்தமாகவே 4 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப இறக்கம் வேணாம் அப்படிங்கிறனால பேக்கில் என்ன அளவு வைக்கிறோமோ அதையே வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெல்ட்டு ஒரு 2.5 இன்ச்சில் கிராஸ் கொடுத்து கட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஃப்ரண்ட் பீஸையும் அதே மாதிரி நெக் வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது 1/4 இன்ச்சு விட்டுருக்கீங்களா 1/2 இன்ச்சு விட்டுருக்கீங்களான்னு பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தையல் வந்து நீங்கள் போட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள். நான் வந்து எப்போதுமே ஒரு 1/4 இன்ச்சு தான் வந்து நெக்குக்கு வந்து மார்க் பண்ணுவேன். ஒரு ஃபுட் அளவுக்கு நம்ம தைச்சிட்டு திருப்பி அடிக்கும்போது 1/4 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். 1/2 இன்ச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஆழமாக தைக்கணும். நெக் பீஸ் ஆழமாக தைக்க முடியாது, நமக்கு ஆம்போல் சைடுனா 1/2 இன்ச்சில் தைச்சிருவோம். நெக் சைடு வந்து எப்போவுமே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே வெளிப்பக்கம் பேக் சைடில் எப்படி ஃபினிஷிங் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸையும் ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி தான் தையல் போட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த நெக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த தையல் வந்து ஒரே ஈவனாக எட்ஜில் போகிறீங்கன்னா ஒரே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் வெளிப்பக்கம் நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். தையல் வந்து எந்த அளவுக்கு நேராக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸோட அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஓட்டு தையல் வச்சு ஒரு ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு தையல் போட்டிங்கன்னா நம்ம மறுபடியும் ப்ளவுஸ்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜாயிண்ட்டு தையல் போடுறோம்ல அது வந்து வெளியில் தெரியாது. இப்போ அடுத்ததாக நான் வந்து சென்டர் டாட்டுக்கு ஃபுல்லாகவே சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கேன். டாட்டோட உயரம் மட்டும் நான் இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் தைக்கும்போது. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்ப நீளமாக இல்லை, டாட்டோட நீளம் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் அளவு ப்ளவுஸில் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டு இறக்கம் வந்து ஒரு 12.75 இன்ச்சு தான். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளவுஸோட அந்த டாட்டோட இறக்கம் அகலம் எல்லாமே இருக்குது. ரொம்ப அகலமாகவும் பிடிக்கல, ஒரு இன்ச்சு தான் பிடிச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்டோட அளவுகள் வந்து மாறும். இப்போ அதே மாதிரி டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து அந்த சார்ட் கேட்குறீங்க, ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கன்னு. அதை மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அது வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். ஏன்னா வந்து நம்மளோட உடம்பே வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தருக்கு வந்து ஏறும் இறங்கும். அப்புறம் வந்து ஒரே அளவுகளில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆம்கோல் சுற்றளவுலாம் வராது. ஸோ அவங்கவுங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்லாம் மாறும். அப்படி இருக்கும்போது நம்ம சார்ட் போட்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு செலவு. அதனால் நான் அதில் வந்து முழுசாக கவனம் எடுக்கிறதில்ல. ஸோ இது வந்து நம்ம பிசிறு மூடி தான் ஃபுல்லாக தைக்க போகிறோம். ஆம்போலை தவிர்த்து பாக்கி எல்லாமே ஓரளவுக்கு பிசிறு தெரியாமல் தான் தைக்க போகிறோம். பிசிறு தெரியாமல் பெல்ட்டு தைக்கிறதுனா ரொம்ப பொறுமையான வீடியோலாம் நிறையவே போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவுமே ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணுறேன்னு. மெயின் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் சுருட்டி லைனிங் கிளாத் மேலே தையல் போடுறோம். எந்த பக்கம் கேப் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அந்த கிளாத்தை வெளியில் இழுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும்.
அவ்வளோதான். இந்த மாதிரி பெல்ட் கிளாத் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாத் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் பார்த்துங்க. அதாவது மெயின் கிளாத்தை வந்து ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த லெஃப்ட் ரைட் வசம் ஹூக் பட்டி ஐப்பட்டின்னு தைக்கும்போது அந்த வசம் மட்டும் நமக்கு மாறும் இந்த பெல்ட் தைக்கும்போது. இப்போ நம்ம திருப்பி தைக்கும்போது அந்த ஏற்கனவே தைச்ச தையல் நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி பொசிஷனில் வந்து ரெண்டு பெல்ட்டுக்குமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து திருப்பி பார்க்கும்போது கரெக்டான அளவில் ரெண்டு கிளாத்துக்கும் தையல் வந்து ஈவனாக இருக்கும். ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே போடும்போது ரெண்டு சைடுமே நமக்கு அளவு வந்து மாறாமல் இருக்கும். இதை மாதிரி கிளாத்லலாம் மேக்ஸிமம் அதிகமாக வந்து நமக்கு பிசுறு வந்து இழுத்து வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி கட் பண்ணாமல் ஒரு அந்த லாஸ்ட்டாக வேலை முடிகிறப்ப கட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம கட் பண்ண அந்த கிளாத் வந்து அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இப்போ நான் வந்து சைடு வந்து அளந்து காட்டுறேன் பாருங்கள். பெல்ட் தைச்சதுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஹூக் பெட்டி ஐப்பட்டி 2.5 இன்ச்சு ஒரு கிளாத்து, 4 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு கிளாத்து. 4 இன்ச்சு அகலம் உள்ளது ஐப்பட்டிக்கு. ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன் லைனிங் கிளாத்தை. அதுக்கு மேலே ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுட்டு இதை அப்படியே மடித்து இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் தெரியாத அளவுக்கு தையல் போட்டுக்கிறோம். இந்த மெத்தடை விட ரொம்ப ஈஸியான வேறு எதுவுமே இருக்க முடியாது. இது ஒருவேளை ஐப்பட்டி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அகலம் வேணும்னா ஒரு 4.5 இன்ச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஐப்பட்டி அகலம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிளாத் எடுத்துங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாருமே தைக்கிற மாதிரியான மெத்தட் இது. இதை விட ஈஸியாக தைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கில் எந்த குறையுமே இருக்காது. இப்போ ஐப்பட்டிக்கும் அதே மாதிரி தான் 2.5 இன்ச்சு எடுத்துருக்கோமா கிளாத்து, அதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஜாயிண்ட்டை ரைட் சைடு திருப்பி எட்ஜி தையல் போட்டுக்கிறோம். அந்த கிளாத்தை அப்படியே மடித்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நெக்லேருந்து ஆரம்பித்து திருப்பி கொண்டு வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் தைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு தைச்சோம்னா நமக்கு வெளிப்பக்கம் வந்து இழுத்துக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஹூக் பெட்டி ஐப்பட்டி ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ஷோல்டர் பார்த்திங்கன்னா இன்வெசிபிளாகவும் நம்ம வந்து தையல் போடலாம். நான் வந்து இன்வெசிபிளாக போடாமல் அதாவது பிசுறு மட்டும் தெரியாத அளவுக்கு தைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வெளிப்பக்கமாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து கரெக்டி தைக்க போகிறோம். லைட்டாக 1 ஃபுட்டை விட கம்மியான அளவில் தையல் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம். இது எதனால் அப்படின்னா இன்வெசிபிளாக தைச்சிட்டிங்கன்னா ஒரு வேளை புதுசாக ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்க, ஒரு கழுத்தை அதிகமாக போயிடுச்சு, ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்வெசிபிளாக தைச்சிட்டோம்னா அது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இதை மாதிரி தைக்கும்போது சப்போஸ் ஒரு வேளை மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஒரு கரெக்ஷன்னா நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் டீப் நெக்காக இருக்குது. சப்போஸ் இது வந்து நமக்கு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஷோல்டர் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்படி தைக்கும்போது நமக்கு அந்த பிசுறும் வெளியில் தெரியாது. நமக்கு கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் ஈஸியான மெத்தடாக இருக்கும். இது மாதிரி 2 தையல் போட்டுட்டு ஷோல்டர் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ணணும். நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்ததாக சைடு ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நான் வந்து டாட் பிடிப்பேன். லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் டாட் பிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்கம் இருக்காது. லைட்டாக அப்படி தூக்குன மாதிரி தான் இருக்கும் பெல்ட் கிளாத்து. நான் என்னோடய மெத்தடில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத ஃப்ரண்ட் போர்ஷனில் அப்படியே பேக் சைடு திருப்பி பார்த்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உடம்போட சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஸ்லீவ் வந்து அளந்து பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்குது. 2 சைடுமே இதை மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணுறோம் 1/2 இன்ச்சில். எப்போவுமே ஆம்ஹோல் கிட்ட கிளாத் வந்து 1/2 இன்ச்சு விடுங்க. நமக்கு ஜாயின் பண்ண கரெக்டாக இருக்கும். 1/4 இன்ச்சு 1 ஃபுட்டு தைச்சோம்னாலே நமக்கு தையல் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு வந்துடும். அது எப்போதும் போல் 2 தையல் அப்படியே திருப்பி நான் வந்து போட்டுக்கிறேன். ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். நீங்கள் ஆம்ஹோல் கிட்டேருந்து ஜாயின் பண்ண உங்களுக்கு சரியாகலைன்னா இதை மாதிரி நான் மேக்ஸிமம் இப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே இதை மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. சென்டர்லேருந்து வரும்போது உங்களுக்கு முன்ன பின்ன வராமல் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் இது மாதிரி தைச்சிங்க பிகினர்ஸ் எப்போவுமே. இப்போ நீட்டாக வந்து நம்ம
ஸ்லீவ் வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் சைடும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி 2 ஸ்லீவுமே நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு, முக்கியமாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வேலை செய்கிறோம். என்னென்னா, எல்லா கிளாத்தையும் சேர்ந்து இதை மாதிரி வச்ச மாதிரி ஓரத்தில் ஒரு தையல். ஏன்னா இந்த கிளாத் வந்து சில்க்கு மெட்டீரியல் அப்படிங்கிறனால நமக்கு நூல் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஓரத்தில் ஒரு தையல் இதை மாதிரி போட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து பிசுறு வந்து பிரிஞ்சு வராது. ஏன்னா நம்ம வந்து பிசுறு தெரியாமல் தைக்காமல் இப்படி தைக்கிறதுனால இந்த மாதிரி தைக்கிறோம். சப்போஸ் ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லை, தைச்சிட்டு ஒரு ஓவர்லாக் போட்டுட்டோம்னா நூல் வந்து பிரியாது. இப்போ வந்து சைடு வந்து நம்ம பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து வெளிப்பக்கம் வச்சு தையல் போட்டுக்கிறோம். முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கிளாத் இருக்கிற மாதிரி வச்சு அந்த 2 இன்ச்சில் நேராக தையல் போட்டுக்கிட்டு வரேன். ஆம்கோல் சுற்றளவு அதுலேருந்து 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை மாதிரி தையல் போடுறோம். அதே மாதிரி இடுப்பு பக்கம் இடுப்பு சுற்றளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போடுறதுல இது மாதிரி தையல் போடுறேன். இப்போ தையல் போட்டுட்டு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நேராக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபுட் அளவுக்கு மட்டும் கேப் விட்டு பாக்கி கிளாத் எல்லாத்தையுமே நேராக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடு அதே மாதிரி இடுப்பு பக்கத்துலேருந்து நம்ம தையல் போடுறோம். ஆம்ஹோல் ஜாயிண்ட் மட்டும் ஸ்லீவை பார்த்தா மாதிரி மேல் பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி திருப்பிக்கிங்க. அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் வந்து முதுகு பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை நேராக வச்சு கட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம எப்போதும் போல் சைடு ஜாயிண்ட் வந்து பண்ண வேண்டியது தான். இப்போ வெளிப்பக்கம் திருப்பி எடுத்துக்கிறோம். முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அதுக்கு அப்படியே கீழே வந்து இடுப்பையும் மார்க் பண்ணிவிட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் இடுப்பு பக்கம் பிடிச்சிக்கிட்டு நேராக இருக்கான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சைடு வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம 3 தையல் நான் வந்து எப்போதும் போல் போடுறேன். இந்த தையல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபுட்டு கேப் விட்டு போடுங்க. அதை வந்து நான் ஒரு வேளை லூஸ் தேவை அப்படின்னா ஒரு தையல் பிரிச்சுக்கிட்டாங்கன்னா 1/2 இன்ச்சு லூஸ் கிடைக்கும். 2 பக்கமும் ஒரு தையல் பிரிச்சுட்டா மொத்தமாக 1 இன்ச் அளவுக்கு லூஸ் கிடைக்கும். அதனால் ஒரு ஃபுட்டு கேப் விட்டு எப்போவுமே வந்து தையல் வந்து போட்டு கொடுங்க. இப்போ எல்லா தையலும் போட்டுட்டு உடம்பு சுற்றளவு ஆம்ஹோல் சுற்றளவு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இடுப்பு பக்கத்துலேருந்து மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். ப்ளவுஸில் வந்து எப்போதுமே ஃப்ரண்ட் சைடு நம்மளை பார்த்தா மாதிரி மேல் பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு தான் நான் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணுவேன். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஒரு சிலர் வந்து பேக் சைடில் தைப்பாங்க. அது அவங்களோட வாகுக்கு அது கரெக்டாக இருக்கும். எனக்கு இது தான் கரெக்டாக இருக்கனால நான் இப்படி தான் வந்து ஜாயின் பண்ணுவேன். ஸோ 2 சைடுமே 3 தையல் போட்டுக்கிறோம் நம்ம. அதே மாதிரி 2 பக்கமே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் 2 பக்கமுமே அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நமக்கு சைடெல்லாம் எந்த அப் அண்ட் டவுனும் இல்லை. அதே மாதிரி ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேயும் தையல்லாம் நேராக கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு நமக்கு. இப்போ ஃபைனலாக இடுப்பு அளந்து பார்த்துட்டு 2.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை வந்து அந்த 2 டாட்டுக்கும் ஈக்குவலாக கிளாத் வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு நூல் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சு பிடிச்சோம்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் நமக்கு 2.25 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். ஃபைனலாக வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துட்டோம். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸோட ஃபுல் வேலையும் முடிஞ்சிச்சு. ஹூக்கு ஐ கட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐப்பட்டியில் எந்தெந்த இடத்துல கட்டணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஹூக் பட்டியில் உள்பக்கமாகவும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெத்தடில் மார்க் பண்ணும்போது நமக்கு ஹூக் வந்து உள்பக்கம் தைச்சிக்கிறதுக்கு நேராக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.